சிவாய நமஹா. எப்போதும் திருமேனி தேண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்ல அற்புதமான மாதமாக வருதுங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் 17ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை ஆரம்பிக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை 2025 வரை இந்த தினங்கள் சரியாக பார்த்திங்கன்னா 29 தினங்கள் வருது இந்த கார்த்திகை மாதத்தில். அதன் பிறகு மார்கழி மாதம் ஆரம்பிக்குதுங்க. இந்த கார்த்திகை மாதம் நமக்கு எப்படியான பலன்கள் இருக்குது? குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் குரு பகவான் அப்படிங்கிறவர் வக்ரத்தை ஆரம்பிக்கிறாரு. சனி பகவான் வக்ரத்திலிருந்து நிவர்த்தி செய்து கொள்கிறார். அதே மாதிரி ராகு கேது இந்த கிரகங்களும் அதே மாதிரி சனி பகவானுடன் சேர்ந்த ராகுவும் குரு பகவான் காலபுருட தத்துவத்தில் 5ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறாரு. குரு பகவான் பார்த்திங்கன்னா அதிசாரமாக இப்போ கடகத்தில் போயிட்டுருக்காரு. வக்ரம் பெற்று இன்னொரு அடுத்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அவர் மறுபடியும் மிதுனத்துக்கு போயிடுவார். அதே மாதிரி சனி பகவானை பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே அவர் கும்பராசியில் ராகு பகவானுடன் சேர்ந்து போயிட்டுருக்கார். அதே மாதிரி சூரிய பகவான் விருச்சிக ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். முதல்ல இந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் விருச்சிக ராசிக்கு சஞ்சாரம் அடைகிறாரு. அடுத்து டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் பகவான் கவனிச்சிங்கன்னா விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு போகிறாரு. புத பகவான் துலா ராசி, அதாவது துலா ராசியிலேருந்து விருச்சிக ராசிக்கு புத பகவான் சஞ்சாரத்தை மாற்றுறாரு. இப்படின்னு பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுது. அதே மாதிரி இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் முக்கியமாக இந்த திருக்கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நாள், வரக்கூடிய நாள் வருதுங்க. இந்த மாதத்தில் கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி இந்த அண்ணாமலையார் தீபம், அதே போல் இல்லங்களிலே நாம் செய்வது அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி இந்த பௌர்ணமி வருது. இப்படியாக அற்புதமான நல்ல ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் வருதுங்க. இந்த கார்த்திகை மாதம் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பிரத்யேகமாகவும் விரிவாகவும் பார்ப்போம். சிவாய நமஹா. மீன ராசி ஆகியவங்களுக்கு விஸ்வாவசு வருஷம் 2025 எந்த மாதிரியான பலன்கள்ங்கிறத கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. மீனராசி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக அமையுது. அதாவது சனி பகவான் 12ஆம் இடத்துல ஆட்சி பண்ணுறாரு. குரு பகவான் 5ல் வக்ரகதியில் போகிறாரு. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். கூடுதலாக 9லே செல்லக்கூடியவரான சூரிய பகவான், செவ்வாய் பகவான், அதில் புத பகவான், சுக்கிரன் உங்களுடைய அட்டமத்தில் மறைஞ்சா மாதிரி உட்கார்றாரு. இருந்தாலும் கூட அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அவர் ஃபஸ்ட்டு 27ஆம் தேதி நவம்பர் மாதம் 27 2025 உங்களுடைய 9ஆம் பாவத்துக்கு அவர் சுக்கிரன் மாறிடுறாரு. அப்புறம் புத பகவானும் பொறுமையாக மாறிடுறாரு 9ஆம் இடத்துல. சரி, இப்போ போல பலனுக்கு வந்துருவாங்க. இந்த மாதம் மீனராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறது குறிப்பாக படிக்கின்ற மாணவர்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்குதுங்க. அதனால் எந்த துறை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதில் ஒரு பெரிய ஆராய்ச்சி கல்விகள், பெரிய விதமான இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி நல்ல ஒரு உங்களுடைய மனோபாவம் அதிகரிக்கிறதுக்கு, மனோபலன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த மாதம் ஏற்படுத்தி தருது. ஒரு சிலர் வேலை நிமித்தமாக தனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு துறையில் போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க மீனராசிக்காரங்க. ஏன்னா 7.5 சனி வந்த காலம், நினச்ச வேலை வரலைன்னா என்ன கிடைச்ச வேலையை செய்வோன்னு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காலமாகவும் சில பேருக்கு இருக்கும். சரி, நினச்ச வேலை கிடைக்கலன்னு கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ உள்ள காலத்தில் அந்த கிடைச்ச வேலைக்கு உண்டான அபிவிருத்திகளை நம்ம செய்யணும், அதில் நம்ம வளர்ச்சி ஆகணும், அதில் நம்ம அறிவை வளர்த்துக்கணும், அது சார்ந்த விஷயங்களில் தொழில் முறையான உறவு முறைகளை நாம் வளர்த்தி கொள்ள வேணும் அப்படிலாம் நினைக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலம், இந்த சமயம் ஒரு வரப்பிரசாதமான சமயம். 9ஆம் பாவம் வலிமையாகுது. 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் 5ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறார்.
5ல் குரு யோகம், லக்னாதிபதி ஒரு பக்கம், உங்களோட ராசியாதிபதி அவர் தான், குரு தான், அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜீவனஸ்தானாதிபதியாக இருப்பவர் அமோகம். அது மாதிரி 6ஆம் தேதிக்கு மேலே அந்த ஜீவனஸ்தானத்தில் 9ஆம் அதிபதியும் உட்கார்றாரு. அப்போ என்ன ஆக போகுது, செவ்வாய் குரு இதில் 5ஆம் அதிபதியும் உங்களுடைய 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை வேற செய்கிறாங்க. குரு செவ்வாயினுடைய பரிவர்த்தனா யோகம் வேற கூடுதல் பலனை உங்களுக்கு கொடுக்குது. அப்போ என்ன ஆகுது கவனிச்சிங்க அப்படின்னா, அற்புதமான யோக பலன் உண்டாகுதுங்க. அதனால் இஷ்ட காமியார்த்தங்கள் பலவிதமான சித்திகளை ஏற்படுத்த போகிறீங்க. அபரிமிதமான வளர்ச்சிகள் அப்படிங்கிறது ஏற்படுது. ஏன்னா அந்த குருவினுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைக்குதுங்க. செவ்வாய் ஆட்சி பலம், சுக்கிரன் ஆட்சி பலம், அந்த குருவினுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைக்குது. அதனால் ஏற்றமான பல சூழ்நிலைகள் ஏற்பட போகுதுங்க. படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல நாட்டம் ஏற்படும். குறிப்பாக இந்த கிரிப்டோ கரன்சி மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க, அதாவது இந்த மாதிரியான ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு தான் இந்த மாதம் ஃப்ளவரிஷான ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமையுது. கூடுதலாக சனி பகவானும் ராகு பகவானும் 12ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளும் அதிகரிக்கும். செலவுகளை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதில் சில விஷயங்களில் வைத்திய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இதுக்கு என்னங்க செஞ்சால் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். விநாயகப் பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி வருது, அது முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா? அந்த சாலில் விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். சிவபெருமானை வழிபாடு பண்ணணுங்க. மீனராசிக்காரங்க 6ஆம் இடத்திற்கு உடையவர் சூரிய பகவான். 6ஆம் இடம்ங்கிறது ரோகஸ்தானம், சத்ருஸ்தானம், எதிரிகளை கொடுக்கக்கூடியது, கடனை தரக்கூடியது, கஷ்டபலனை தரக்கூடியது 6ஆம் இடம். அதற்கு உடையவர் சூரிய பகவான். அதனால் சூரிய பகவானை வழிபாடு செய்யணும். சூரிய பகவானுக்கு காரணகர்த்தாவாக, காரண தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அதனால் சிவபெருமான் வழிபாடு மிக மிக முக்கியம். மீனராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கே உண்டான மாதம். அதனால் கார்த்திகை மாதத்தை சிவபெருமானை கும்பிட்டு வாருங்க, நல்ல பலன் கிடைக்கணும். எப்படி கும்பிடணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். சிவாய நமக. சிவாய நமகா. முன்னாடியே சொன்ன பாருங்க, இந்த சூரிய பகவானுக்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமானது இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் சபரிமலை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய க்ஷேத்திரத்திலே ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்கிறதுக்காக ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே மாலை அணிந்து கொண்டு 48 தினங்கள் கடுமையாக விரதம் எடுத்து அந்த சபரி யாத்திரையை சென்று அந்த சபரிமலை வாசனாக இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி வழிபாடு செய்து அந்த நெய் தேங்காய், இருமுடி தேங்காய் எல்லாம் அந்த சுவாமிக்கு அர்ப்பணம் செய்துட்டு வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதத்திலேருந்து ஆரம்பிக்குது. கூடுதலாக இதில் சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷ தினங்கள், அதே மாதிரி சோமவார விரதம் எடுக்கக்கூடியது எல்லாம் இந்த மாதத்திலே ரொம்ப அற்புதமானதுங்க. அதனால தான் அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமான் கோயிலில் சங்காபிஷேகம் செய்வாங்க. 108, 1008, 10,008, 1,08 சங்காபிஷேகங்கள்லாம் நடக்கும். பெரிய பெரிய கோயிலில் அவ்வளோ பெரிய சங்காபிஷேகம்லாம் நடக்கும். எதுக்கு இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கார்த்திகை சோமவாரம் அவ்வளவு சிறப்பானது. நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது சிவபெருமானை வழிபாடு செய்கிறது. அதனால் இதில் மாதத்தில் கவனிச்சிங்கன்னா, இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளே சோமவாரம் தான். அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தோட கடைசியிலையும் சோமவாரம், 5 சோமவாரம் வருதுங்க. கார்த்திகை 17, அதாவது கார்த்திகை 1, 8, கார்த்திகை மாதம் 15, 28, 29. உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். அதாவது 17ஆம் தேதி நவம்பர் 17, நவம்பர் 24, டிசம்பர் 1, டிசம்பர் 8, டிசம்பர் 15 அப்படின்னு வரக்கூடிய எல்லா நாட்களுமே இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சோமவாரம் வருது. இந்த 5 தினங்கள் மிக முக்கியமானது. சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. அதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது திங்கட்கிழமையிலேயே வரக்கூடிய பிரதோஷம். கார்த்திகை மாதம், கார்த்திகை முதல் நாள் திங்கட்கிழமை, முதலினாலே வரக்கூடிய பிரதோஷம்னு பல சிவபெருமானுக்கு அற்புதமான பல விஷயங்கள் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு நல்ல காலம். அதாவது எதுக்குங்க இவ்வளோ ஒரு நிறைய நல்லா சேர்ந்தா இப்படி அப்படின்னா, சாதாரணமாக ஒரு பஞ்சை எடுத்து வெயிலில் போட்டால் பற்றி எரியுமானா எரியாது, அது மாட்டு கிடக்கும். ஆனால் அந்த குவிக்கண்ணாடின்னு சொல்லக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு அதை நம்ம அப்படி சூரிய காந்தத்தை குவிச்சோம்னா பட்டுன்னு அந்த பஞ்சு பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படி எரியாது? வெறுனை போட்டால் அது எரிய மாட்டேங்குது, அந்த கண்ணாடியை வச்சு காட்டினா அது எரியுது. அப்போ அந்த பஞ்சுக்கு அந்த சக்தியை கொடுத்தது யாரு?
அந்த கண்ணாடி தான் கொடுத்துச்சா, அந்த கண்ணாடி தான் அந்த பஞ்சுக்கு பற்ற வச்சுக்கிற சக்தியை கொடுத்துச்சான்னா, இருட்டில் கண்ணாடியை காட்டினா அந்த பஞ்சு பற்றி எரியுமா? எரியாது. அப்போது சூரியனில் போட்டால் தான் அது எரியுது. அப்போது அந்த சக்தியை கொடுத்தது யார் அப்படின்னா, அந்த கண்ணாடி இருக்கக்கூடிய சக்திகளை குவிக்குது. இருக்கக்கூடிய சக்திகளை குவிச்சு கொடுக்கறதுனால அந்த குவிக்கண்ணாடி சக்தியை குவித்ததுனால் அது ஒரே இடத்துல அதனுடைய சக்திகளை குவிச்சதுனால பற்றிக்கிட்டு எரியுது. அதே மாதிரி தான் இப்போ சிவபெருமான் எல்லா நாளும் கும்பிடலாம், எல்லா நாளுமே கும்பிடலாம். ஏன் நீ கும்பிட்டாதான் நல்லதா, அன்னைக்கு கும்பிட்டா கெட்டதானா? அப்படி கிடையாது. எல்லா நாளும் கும்பிடலாம். ஆனால் எல்லா நாளிலும் கும்பிட்டாலும் அது குறிப்பிட்ட நாளிலே அதனுடைய வாங்கக்கூடியதான சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும். எல்லாம் புரிஞ்சுங்க. பௌர்ணமி தினத்து தான் போய் கிரிவலம் சுத்தமா எல்லா நாளும் போய் சுத்தக்கூடாதானா? சுத்தலாமே. ஆனால் அன்றைய தினம் நீங்கள் போய் சுற்றுனீங்கன்னா இறைவனினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கு நிறைய பாக்கியம் அதிகமாகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா நாளும் மழை பெஞ்சாலும் குறிப்பிட்ட நாளிலே மழை பெய்யக்கூடியது தானே விவசாயத்துக்கு சாதகமாக இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த விஷயமும். அதனால் இந்த மாதிரி இறைவனுக்கு ஒன்று சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள். அது மட்டுமல்ல, இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சரிதான். அதனால் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. அவருக்கு உகந்தமான மாணிக்க வாசகர் அருளியதான அந்த சிவபுராணம் அற்புதமான மந்திரம்ங்க. அது 96 வரிகளும் அற்புதமான வரிகள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லக்கூடியதான அந்த அற்புதமான மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க. மகோன்னதமான நல்ல பலன்கள், குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள், வாழையடி வாழையாக வம்ச அபிவிருத்திகள், குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, திருமணமாக வேண்டியவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம், நல்ல வம்ச அபிவிருத்திகள், ஏற்றமான சூழ்நிலைகள், குடும்பத்திலே மன மகிழ்ச்சி, உத்தியோகிகளுக்கு ஸ்திர உத்தியோகம், வியாபாரிகளுக்கு தன கோடி கோடி லாபங்கள் ஏற்படட்டும். சிவாய நமக. ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத்து ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/11/2025 மதியம் 1:35 ஹஸ்த நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் நான் சொல்கிறது வந்து திருக்கணிதப்படி சொல்கிறேன். கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். பாக்கியஸ்தானம் அவ்வளோ வலு பெற்றிருக்குங்க. அதாவது பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி உங்களுக்கு செவ்வாய், அவர் ஆட்சி பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சுக்கிரன், புதன், மொத்தம் 4 கிரகங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல அமைப்புங்க. அதே மாதிரி உங்களுக்கு குருவும் வந்து அதிசாரம் முடிஞ்சு 4ஆம் இடத்துக்கே வராரு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காசு பணம் சேர்க்கை, அதே மாதிரி உத்தியோகத்தில் அடுத்த நிலைக்கு மாறுறது, இந்த மாதிரி அமைப்புகளுக்கெல்லாம் இது சூப்பராக இருக்கும். 7.5 சனி அப்படிங்கிறது ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு வரக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா அந்த சனி என்ன பண்ணும் அப்படின்னா அதை அப்படியே டிலே பண்ணும். அதை வந்து கட் பண்ணி விடாது, எப்போவுமே அதை தடுத்து நிறுத்தாது. ஆனால் அதை டிலே பண்ணி உங்களுடைய பொறுமையை சோதிச்சிடும். ஒருத்தர் பசியாக இருக்கும்போது, அவ்வளோ பசியாக இருக்கும்போது கண் முன்னாடி பழைய சோறு இருக்கும். ஆனால் நம்ம பிரியாணி ஆர்டர் போட்டிருந்தாலும் அது 7 மணி நேரம் கழித்து வந்துடும். அப்போ அதனால ஏதாவது யூஸ் இருக்கா? 7 மணி நேரம் கழிச்சு வந்தால் அதனால என்ன யூஸ் இருக்குது? அதுக்குள்ளே அவன் பழைய சொத்தை சாப்பிட்டு முடிச்சிடும், அப்போ பசியே இருக்காது. இது எல்லாமே இந்த சனி பண்ணும். ஆனால் அது வரும், லேட்டாக வரும். அப்போ நீ இனிமேல் வந்தால் என்ன, வராட்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் செய்யும். இந்த சனியுடைய தாக்கத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை ஹனுமான் வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயரை எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சனியோடைய தாக்கம் குறையும். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாலே கலியுக வரதன், கண்கண்ட தெய்வம் யார் அப்படின்னா ஐயப்பன் தான். ஸோ சனியுடைய தாக்கம் குறையணும்னா இந்த மாதத்தில் ஐயப்பன் வழிபாடு கெட்டியாக நீங்கள் பிடிச்சிக்கணும். முக்கியமாக நிறைய பேர் ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து சபரிமலை போவீங்க. ஆனாலும் ஒரு சிலர் ஏதோ ஒரு காரணங்கள்னால, சூழ்நிலைகள்னால போக முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்களாம் கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை பக்கத்தில் எங்கேயோ ஐயப்பன் கோவில் கட்டாயம் இருக்கும். இப்போல்லாம் நிறைய பக்கம் ஐயப்பன் கோவில் கட்டியிருக்காங்க. அதனால் அங்கே வந்து இந்த கார்த்திகை மாதம், மார்கழி மாதம்லாம் விசேஷமாக இருக்கும். அப்போது இந்த சனிக்கிழமையோ அல்லது மற்ற நாட்கள்லேயோ ஒரு நாள் ஐயப்பன் கோவிலில் போய் அன்னதானம் கொடுங்க, அல்லது அன்னதானத்தில் கலந்துக்கங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த சனியோடைய தாக்கம் குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக ஐயப்பன் வழிபாடு பண்ணணும். நீங்கள் ஐயப்பன் சாஸ்தா வழிபாடு எந்த அளவுக்கு பண்ணுறமோ அந்த அளவுக்கு சனியோடைய தாக்கம் குறையும். அதுவும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதமே அவருக்கு சிறப்பான பூஜைகள்லாம் நடக்கும். அதனால் நீங்கள் அதை கட்டாயம் வந்து உங்களுக்கு இஷ்டதெய்வ வழிபாடு, அதே மாதிரி சாஸ்தா ஐயப்பன் வழிபாடு,
அதே மாதிரி ஆஞ்சநேய வழிபாடு. இதெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்களோ, அந்த அளவுக்கு சனியோடைய தீமைகள் உங்களுக்கு குறையும். நன்மைகள் வந்து கிடைக்குதோ இல்லையோ, சனியோடைய தீமை டார்ச்சர் இல்லாம இருந்தாலே பத்தாதுங்களா? அதுதான் உங்களுக்கு வேணும். ஸோ, அதனால சனியோடைய தீமை குறையணும் அப்படின்னா, கட்டாயம் இந்த வழிபாடெல்லாம் நீங்க பண்ணுங்க. தலைக்கு வர்றது தலப்பாயோட போயிருங்க. தெய்வ அனுகூலம் இருந்துச்சுன்னா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சு வந்துரலாம். மீனராசிக்காரங்க பிரச்சனைகள போய் சிக்க மாட்டாங்க. ஆனா சிக்கிட்டா, அதுலேருந்து எப்படி நைஸா வெளில வரணுங்கிறது இயற்கையாவே உங்களுக்கு தெரியும். ஸோ, அதனால எல்லாத்தையுமே நீங்க சமாளிச்சுருவீங்க. கவலையே படாதீங்க. பாக்கியஸ்தானத்தில நெறைய கிரகங்கள் இருக்கனால ரொம்ப ரொம்ப நன்மைகள், சகல விதமான சௌபாக்கியங்களும் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. அதேமாரி இந்த 7 சனியினால மட்டும் தான் சிறு சிறு பிரச்சனைகள சந்திப்பீங்க. ஆனா அது மட்டும் உங்க வாழ்க்கை கிடையாது. இந்த மாதத்தில வந்து நெறைய வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்கு. தொழில் ரீதியா நெறைய வளர்ச்சி, தொழில்ல மந்த நிலை இருந்தாலும் இந்த மாதம் வந்து அந்த நிலையெல்லாம் மாறி நெறைய ஃபாஸ்ட்டா மூவ் ஆகக்கூடியது. சிறு சிறு அந்த பிரச்சனைகள்லாம் மாறி வந்து சுமூகமான நிலைகள் தொழில்ல. அதேமாரி தொழில் ரீதியா வெளிநாடு, வெளிமாநிலம் போறது, தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கிறது, வருமானம் கிடைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதேமாரி உத்தியோகத்தில இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குது. திடீர்னு ஒரு ப்ரமோஷன், நீங்க நெனச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. திடீர்னு ஒரு சர்ப்ரைஸான ஒரு ப்ரமோஷன். அதேமாரி வெளிநாடுகளுக்கு போறது, நீங்க வெளிநாட்டில ஐடி ஜாபா இருக்கலாம், வேற ஜாபா இருக்கலாம். ஃபாரின்ல போய் வேலை பார்க்கணும்னு நீங்க நெனச்சிருப்பீங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இந்த மாதம் உங்களுக்கு வரும். ஒரு சிலர்லாம் வெளிநாடு போவீங்க. ஓ திடீர்னு வந்து டபுள் ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட்டு இந்த மாரி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாராட்டப்படும், அங்கீகரிக்கப்படும். உங்களுக்குன்னு ஒரு நிலை உருவாகும். உங்களுடைய பேரு, புகழ் எல்லாமே மாறும். பெரிய லெவல்ல வளர்ச்சி அடையும். அதே மாரி ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் உங்களுக்கு இருக்கு. உத்தியோகத்தில இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு சிறப்பான மாசம் தான். முக்கியமா 9ஆம் இடத்துல இருந்துட்டு 3ஆம் இடத்த பார்க்குறதுனால, இந்த சிறு தூர பிரயாணங்கள் இருக்கு. ஒரு கோவில்களுக்கு போறது, அதே மாரி நெறைய பரிகாரங்கள் செய்றது, புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடக்கூடியது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. அந்த வந்து ஒரு இடத்த வாங்கியிருப்பீங்க, விக்கிறதுக்காக வாங்கியிருப்பீங்க. இந்த இடம் விக்க மாட்டேங்குதேன்னு நெனச்சிட்டுருப்பீங்க. அவங்களுக்குலாம் இந்த மாசம் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஈஸியா வித்துரும். இடத்த விக்கணும்னு நெனைக்கிறீங்க, இந்த மாசத்த மூவ் பண்ணீங்கன்னா, இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸு இந்த மாரி பண்ணியிருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமு. இடம் விக்கிறதுக்கு நீங்க ஓன் பர்ப்பஸா நீங்க விக்கணும்னு நெனச்சாலும் இந்த மாசத்துல இருக்கும். அதே மாரி நெறைய பேரு இடம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தெய்வ அனுகூலம் இருக்கு. ஒரு குருநாதருடைய வழிபாடும் இருக்கு. பொதுவாவே இந்த மாசம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல அதிர்ஷ்டமும், நல்ல பேரும், சொசைட்டில உங்களுக்குன்னு ஒரு பேரு, மரியாதைலாம் உருவாகும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். ஒரு நல்ல குருநாதருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். குருநாதர் வழிபாடு பண்ணுங்க. குரு வழிபாடு பண்ணும்போது, ஆசீர்வாதம் இருக்கும்போது, பல விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக மாறுங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்புல நல்ல ஞாபகத்திறன், புத்தி கூர்மை, சுறுசுறுப்போட படிச்சு நல்ல மார்க் எடுப்பாங்க. செல்ஃபா மோட்டிவேட் பண்ணி படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. அதே மாரி உயர்கல்வியில படிக்கிறவங்களுக்கும் ஒரு சிறப்பான அம்சம் இருக்கு. நல்ல ரேங்க் ஹோல்டரா வெளியில வர்றது, சில பேருக்கு காலேஜ்லேயே வந்து பிளேஸ்மெண்ட் ஆகுறது, அப்புறம் வந்து இன்டர்ன்ஷிப் போறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உயர்கல்வி இருக்கவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு. படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக, உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல அமைப்பு. திடீர்னு ஒரு வேலை கிடைக்கும். விரும்பின இடத்துல வேலை கிடைக்கும். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. 3ஆம் இடம் சிறப்பாக இருக்கனால, இந்த போட்டித் தேர்வுகளெல்லாம் வெற்றி பெறதுக்கு உண்டானது, ஒரு திடீர்னு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது, இந்த மாரி அமைப்புகளும் இருக்கு. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா ஈஸியா வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. முக்கியமா போட்டித் தேர்வுகள்லாம் வந்து நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா, சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு உறுதியாக உண்டு. சகோதரன் வழி ஆதரவுகள் இருக்கு. அதாவது இளைய சகோதரனோ அல்லது சகோதரி வழி ஆதரவுகள் இருக்கு. அவங்க மூலியமா நெறைய அனுகூலத்த பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தந்தை வழி சொத்துக்கள்லாம் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தந்தை வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில கவனம் தேவை. தந்தைக்கு மருத்துவ செலவு உண்டு. இந்த மாதத்தில வந்து உங்களுக்கு விரயமும் இருக்கு. மருத்துவ செலவு நெறைய பேருக்கு இருக்கு. அதனால உங்களுடைய உடல் ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள பார்த்துக்கங்க. கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது. நெறைய பேருக்கு அது சால்வ் ஆகும். கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டத்த கொடுக்கும். ஆனா, அத சமாளிக்கக்கூடிய திறமையும் இந்த மாதம் உங்களுக்கு வந்துரும். சமாளிச்சு தான் ஆகணும். கடன் ரீதியா 6 கூடையவர் 9ஆம் இடத்துல இருக்கும்போது கடன் ரீதியா பிரச்சனைகள்
பெரிதாகும். ஆனாலும் அத சமாளிக்க முடியும். முருகன் வழிபாடு பண்ணிக்கங்க. அது நல்ல உத்தமம். பாதகாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கனால தந்தையாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேக ஆரோக்கியத்தில வந்து ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அதேமாரி 4 கூடையவரும் உங்களுக்கு பாதகாதிபதியும் ஒருவராக வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால, தாயாருடைய உடல்நிலையிலும் கவனம் தேவை. முக்கியமா வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா போங்க. இதுக்கு கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. விபத்து கண்டமோ அல்லது நீங்க குடிக்காம வண்டி ஓட்டிட்டு போவீங்க. ஸ்ட்ரைட்டா போவீங்க. உங்ககிட்ட எல்லாமே இருக்கும். இன்சூரன்ஸ் இருக்கும். ஹெல்மெட் போட்டு போவீங்க. ஆனா தேவையில்லாம வேற யாராவது குடிச்சிட்டு அல்லது வேற ஏதாவது ஒரு நாயோ வந்து உங்க வண்டியில விழுந்துட்டு பிரச்சனையாகும். இதெல்லாமே தவிர்க்கிறதுக்கு கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியாக நீங்க அர்ஜென்ட்டா வெளியில போற மாரி இருக்கு. ஆனா மைண்ட் கன்ஃப்யூஸா இருக்குன்னா, ஒரு ஆக்டிங் டிரைவர போட்டுக்கங்க. செலவு ஆகுறதுன்னு விரயம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விரயமாக மாறட்டும் ஒழிய, வேற எதுவும் நடந்துறக்கூடாது. அசம்பாவிதங்கள தவிர்க்கிறதுக்கு பெரியவங்களுடைய ஆலோசனைகள கேட்டுக்கங்க. குடும்பத்தில இருக்கக்கூடிய நபர்கள புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு பாருங்க. 7 குடையவர் 9ல இருக்கனால, நீங்க உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க, எதிர் மீன்ஸ் ஆப்போசிட்ல நின்னுட்டு இருக்கவங்க கிட்ட அனுசரிச்சு பேசணும். கணவன், மனைவி சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஆனா, அது எல்லாமே சமாளிக்கக்கூடியதா தான் இருக்கும். பொதுவாவே கோவப்படாம அமைதியா நிறுத்தி நிதானமா இது பண்ணுங்க. மீன ராசிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, தான் புடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு நீங்க சொல்லுவீங்க. இத வந்து நெறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா, அவங்களுடைய இயல்பு வந்து அதுதான். உங்கள பத்தி உங்க வீட்ல கேட்டா தான் அது தெரியும். ஸோ, நீங்க இயற்கையாவே நல்ல நாலேட்ஜான பெர்சன் தான். ஏன்னா, அந்த உங்களுடைய ராசிக்கு குரு அதிபதி. ஆனா வந்து என்னன்னா, மத்தவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடாதுல்ல. இந்த மாசம் அது எக்ஸ்போஸ் ஆயிரும். அது வந்து இதே மாரியே ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. "எனக்கு என்ன அறிவு இல்லையா?" அப்படின்னு பேசுவாங்க. ஸோ, அதெல்லாம் நீங்க மீட் பண்ணி ஆகணும். அதனால எப்பவுமே பொலைட்டா பேசி பழகுங்க. மத்தவங்களுக்கு ஸ்பேஸ் குடுங்க. நீங்களே எல்லா ஸ்பேஸையும் எடுத்துக்காதீங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் ஆயிரும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, பிடித்த நபர்கள இழந்துருவீங்க. உங்களுக்குன்னு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைய மாட்டாங்க. உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அமைய மாட்டாங்க. அதனால வந்து மனக்கவலையும், மன இறுக்கமும் அதிகமாயிரும். ஸோ, அதனால மத்தவங்களுக்கு அதிகமா ஸ்பேஸ் குடுங்க. அது வந்து ரொம்ப இதாயிரும். நீங்க நல்லதுக்கு சொல்லுவீங்க. ஆனா, உங்களுக்கு கூட இருக்கிறவங்க எப்பவுமே ஜாலியா இருக்கிறதுக்கு விரும்புறாங்க அப்படின்னா, அவங்க நல்லத அதாவது ஜாலியா இருக்க விரும்புவாங்க. ஆனா, நல்ல விஷயங்கள அவங்களுக்கு எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. எப்பவுமே ஒரு டீச்சரா இருக்காதீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க மத்தவங்களுக்கு ஃப்ரெண்டா இருங்க. டீச்சரா இருக்காதீங்க. அந்த மீனராசிக்காரங்க எப்பவுமே டீச்சராவே இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸு. இத மாத்திட்டீங்கனாலே சக்சஸ் ஆயிரும். பெண்கள பொறுத்தவரைக்கும் நெறைய மாற்றங்கள் இருக்கு. ஒரு சிலருக்குலாம் வந்து புத்திர பாக்கியம் இருக்கும். அதே மாரி கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாக்கியமா மாறும். இவ்வளோ நாளா திருமணத்தில ஏதாவது பிரச்சனைகளா இருந்தா அதெல்லாம் மாறி திருமணம் கைகூடும். ஒரு சிலருக்கு திடீர் திருமணம் ஆகும். காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயி, காதலர்களிடையே ஒற்றுமைகள் இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இருக்கும். அப்பப்போ பிரச்சனைகள் வந்தாலும் திரும்ப சேர்ந்துக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. சங்கடங்கள்லாம் மாறி சமாதானமாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பார்ட்னர் வழி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்களுக்கு புதுசா ஸ்டார்ட் அப் பண்றது, ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது, இந்த மாரி இருக்கு. மீன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாசங்க. கலைத்துறையில இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சிறப்பான மாசம். பேரு, புகழ் இதுதான் கலைஞருக்கு ரொம்ப முக்கியம். அந்த மாரி உங்களுக்கு இந்த மாதம் வந்து பேர், புகழ் கிடைக்கும். காசு, பணம் கிடைக்கும். நெறைய புது புது வாய்ப்புகள் கிடைக்கும். கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி இடம், தனித்துவமான ஒரு இடம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, மக்கள் மனசுல நீங்காத ஒரு ஆளா நீங்க கட்டாயம் இருப்பீங்க. அதே மாரி அரசாங்க உத்தியோகத்தில இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு நன்மையான மாசம் தான். நெறைய நன்மைகள் வந்து சேரப்போகுது. காசு, பணம் அதே மாரி பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள், உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள், அவங்க காசு பணம் குடுக்கறது, ஒரு நல்ல பிளேஸ்ல அவங்கள உட்கார வைக்கிறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கும். பாராட்டுகள், மன நிம்மதி கிடைக்கும். பொதுவா அரசியல்வாதிகளுக்கு சனியுடைய தொந்தரவுகள் இருந்தால் கூட, அரசியல்ல மிகப்பெரிய லெவல்ல வர முடியும். பரிகாரம் வேணும்னா கேளுங்க. நான் கட்டாயம் சொல்லிர்றேன். மீனராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு சனி 7.5 சனியுடைய பாதிப்புகள் இருந்தாலும் கூட 9ஆம் இடம் பலமாக இருக்கனால, ஒரு சில தடைகளுக்கு அப்புறம் உங்களுக்கு நெறைய வாய்ப்புகள் வரும். அரசியல்வாதிகள் முன்னேறணும் அப்படின்னா, நெறைய தாந்திரிக பரிகாரங்கள் இருக்கு. மீனராசியில இருக்கீங்க அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அரசியல்வாதிகளுக்கு நான் தனியா பரிகாரங்கள் சொல்றேன். மிகப்பெரிய லெவல்ல உயர்வுகள் இருக்கு. உங்களுக்கு நெறைய அரசியல் நீங்களே ஒரு அரசியல்வாதி. உங்களையே கீழ தள்றதுக்கு ஏகப்பட்ட அரசியல்கள் நடக்கும். அதெல்லாம்
தாண்டி தான் வரணும். இந்த 7:30 சனிக்கு நான் நல்ல பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு சொல்றேன். வேணும்னா கேளுங்க. மீன ராசிக்கு பொதுவாவே நல்ல வளர்ச்சி மிகுந்த மாதமா தான் இந்த மாசம் இருக்கு. இதில ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, கார்த்திகை மாத பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்த்திகை மாதத்துல என்னென்ன கிரகங்கள் முதல்ல மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குரு பகவான் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி மீண்டும் அதிசார நிவர்த்தியாகி மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அங்கேயும் வக்ரகதியில தான் இருக்க போகிறார். சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து 10ஆம் தேதி விருச்சிக வீட்டுக்கு வருகிறார். செவ்வாயும் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து 21ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வருகிறார். அதே போல புதன் 20ஆம் தேதி பார்த்துட்டீங்கன்னா விருச்சிகத்துக்கு வருகிறார். சனி பகவான் முக்கியமாக இந்த மாதம் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் 12ஆம் தேதி. இதெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. 4 கிரக கூட்டு சேர்க்கைகள் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா விருச்சிகத்துல சேரப்போகுது. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் ஒரு சிலருக்கு யோகத்தையும் ஒரு சிலருக்கு ஓரளவுக்கு பாதகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. யாருக்கெல்லாம் நல்ல பலன்களும் யாருக்கெல்லாம் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறது நம்ம இந்த பதிவுல பாத்துக்கலாம். மீன ராசிக்குள்ள கார்த்திகை மாத பலனை பத்தி பார்க்கலாம். ராசிக்குள்ளேயே சனி பகவான் இருக்கார். ராசிக்குள்ள சனி பகவான் வக்கர நிவர்த்தியும் ஆக போகிறார் 12ஆம் தேதிக்கு மேல. பெரிய தலைவலி அப்படிங்கிறது விலக போகுது. ஓரளவுக்கு லாபங்கள், வருமானங்கள் இதெல்லாம் வரப்போகுது. ஜென்ம சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா 19ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நன்மைகளை கொடுக்கும். குரு பார்வையில் இருக்கிற வரைக்கும் தான். குரு பார்வை அப்படிங்கிறது 19ஆம் தேதிக்கு மேல 4ஆம் வீட்டுக்கு போயிருது. மறுபடியும் வக்கரத்துலதான் குரு இருக்க போறார். அப்ப ராசி அதிபதி 10ஆம் அதிபதி வக்கரம். அதற்கப்புறம் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் 19ஆம் தேதிக்கு முன்னாடி செய்து கொள்வது என்பது நல்லது. அதற்கப்புறம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயினுடைய அழைப்புல கவனமா இருக்கணும். வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த ஒரு மாற்றங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா 2 மற்றும் 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டிலே இருக்கார். அப்போ 9 கூட 9ஆம் வீட்டுல இருக்கார். அடுத்தது 10க்கு வரப்போகிறார். பொருளாதாரம், வருமானங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பெருக போகுது. குடும்ப தேவைகளை கொஞ்சம் பூர்த்தி பண்ண போறீங்க. தந்தை வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். 3 8 சுக்கிரனும் பாத்துட்டீங்கன்னா 10ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் வீட்லயும் அதற்கு மேல 9ஆம் வீட்டுக்கு வந்துருவார். அப்ப 8 8 இருந்தால் திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணப்புழக்கங்கள். ஆனா கூட பிறந்தவர்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்தது 10ஆம் தேதிக்கு மேல அவர் 9ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது 8ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது கண்டங்கள் கொஞ்சம் விலகும். தேவையில்லாத பழி பாவங்கள் விலகும். உங்களுக்கு இருந்து வந்த மனக்கோளாறுகள், மனப்பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் விலகிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். முயற்சிகள் கைகூடி வரும். தடைபட்ட காரியங்கள் எல்லாமே நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க 4 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான். அவரும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். இப்ப 4 கூட 9ஆம் வீட்டுக்கு வரும்போது தாய் தந்தையினுடைய ஆசைகள், அனுகிரகங்கள் கிடைக்கும். அவங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வீடு சார்ந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்குது. ஒரு ரிலீஃபே வர மாட்டேங்குது. அதனால எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாசம் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ப்ராசஸ் நடக்கும். அடுத்தது 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் பார்த்துட்டீங்கன்னா 9ஆம் வீட்டுக்கு வர்றாரு. அப்ப நோய் விலகிறது. வேலையில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் விலகிறது. வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த நபர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, கூட வேலை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் விலகிறது. வம்பு விளக்குகள் எல்லாமே கொஞ்சம் நிவர்த்தி ஆகிறது. இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல வேலை கிடைக்கும் இந்த மாசம். அப்ப புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு 7 கூடையவரை 9ல இருக்கும்போது நல்ல வரன் அமைஞ்சு வரப்போகுது. உங்களுக்கு பிடித்த வரன். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வியாபாரம் எல்லாமே கொஞ்சம் சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. எல்லாமே மீன ராசிக்கு இந்த மாதம் நிச்சயமா நடக்கும். 4 கிரகங்களும் 9ஆம் வீட்டுல இருக்காரு. சுப கிரகங்களும் இருக்கு, பாவ கிரகங்களும் இருக்கு. இப்போ நான் முழுமையா உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் இப்படி இருந்தா அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். சனி ராசிக்குள்ள இருந்து வக்கர நிவர்த்தி ஆகுறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வக்கரமான ஜாதகர்களுக்கு 12ஆம் தேதி வரைக்கும் யோகம். அதற்கு மேல 12ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா வக்கரம் இல்லாத ஜாதகர்களுக்கு யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 4 கிரகங்களும் 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அது உங்களுக்கு 19ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வையில் இருக்கும் பொழுது தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோட இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும். குருவினுடைய ஆசிகள், அம்மா அப்பாவினுடைய ஆசிகள், பணம், பொருளாதாரம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால வாய்ப்புகள் உண்டு. உங்க பேச்சுக்குண்டான மரியாதை இதெல்லாம் உண்டு. ஜென்மசனி காலகட்டங்கள்ல ரொம்ப டிப்ரெஷன் அதிகமாகும். எல்லாமே தடையாகும் தொட்டதெல்லாம். அதனால நீங்க உங்களுடைய தெய்வங்களை வணங்கி கொண்டு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசம் நிச்சயமா உண்டு. மீனராசி கொஞ்சம் பொறுமையா, ஏன்னா வக்கரமா இரட்டிப்பு தன்மை, மீண்டும் மீண்டும் செய்யறது அப்படிங்கிறது அமைப்பு. அப்ப எதாக இருந்தாலும் ஒரு 2 தடவை 3 தடவை நீங்க செஞ்சீங்கன்னாக்கா அந்த விஷயம் நடக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும்
அதனால ஒரு டைம் நான் செஞ்சேன், அது எனக்கு நடக்கல, கிடைக்கல அப்படின்லாம் விடக்கூடாது. ஒரு முறைக்கு பல முறை அதை நீங்க மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு கை சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. தினமும் உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்துச்சா, நான் சொல்வதை விட இனிமே நல்ல பலன்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளை சரணம். மிதுன ராசிக்கு உண்டான கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மிதுன ராசி ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 5ஆம் வீட்டுல 20ஆம் தேதி வரைக்கும் நல்ல அதிர்ஷ்டமான இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார். நம்ம பொதுவா மாத பலன்கள் எடுக்கும்பொழுது எல்லாமே அதிர்ஷ்டம், பணம் கொட்டும் அப்படிங்கிறத எடுக்கக்கூடாது. இந்த மாசம் ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு கைக்கூடி வரும். இந்த விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அது வருமா வராதா, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்குமா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா, ராசி அதிபதி 5ஆம் வீட்டில் குலதெய்வ ஸ்தானத்துல இருக்கும்பொழுது நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நினைத்தபடியே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அவரே 4ஆம் அதிபதியும் வாங்கி 5ல் இருக்கும் பொழுது மனசு தெளிவா இருக்கும், சிந்தனைகள் சிறப்பா இருக்கும். எதை யோசிச்சு பண்ணீங்கனாலும் தெளிவா பண்ணுவீங்க. அதே போல சந்தோஷங்கள் அதிகமா இருக்கும். உடம்புல இருந்து வந்த துன்பங்கள் விலகும், உடல்ல இருந்து வந்த நோய்கள் விலகும். அதே போல 4 கூட 5 இருந்து தாயினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தாய்க்கு செஞ்சுட்டு வந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே விலகும், கொஞ்சம் குறையும். வீடு சம்பந்தப்பட்டதோ, சொத்துக்கள் சம்பந்தப்பட்டதோ, வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தாலும் அதெல்லாம் விலகும். அல்லது புதுசா ஏதாவது வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது சூரியன். சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டுல இருக்கார். 3 கூடையவர் 6ஆம் வீட்டுல இருக்கிறது கொஞ்சம் முயற்சி, கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணி செய்யணும். ஏன்னா 3ஆம் இடங்கள் பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது. அதனால ஒரு 6ஆம் இடத்துல இருக்கும்பொழுது கொஞ்சம் கூட பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களை கொஞ்சம் நம்பாமல் இருப்பது நல்லது. அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ, சில மன கஷ்டங்களோ ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இருப்பினும் உங்க முயற்சி ஒரு முறைக்கு பல முறை பண்ணினீங்கன்னா தான் நடக்கும், எடுத்த உடனே நடக்காது. ஏன்னா 3ஆம் இடங்கிறது தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானாதிபதி. அவர் 6ன்னு சொல்லக்கூடிய இடத்துல மறைகிறார். அதனால இப்ப வேலை தேடிட்டு இருக்கிறீங்க, அதாவது கடன் அடைக்கணும்னு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முயற்சியை அதிகப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாமே நடக்கும். 5 மற்றும் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ஆம் வீட்டிலேயே 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். 5 கூடையவர் 5ல் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். தெய்வ கடாட்சம், பெண் தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும், பெண்கள்னால உதவிகள் கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கு மேல விருச்சிகத்துக்கு வந்துடுவார். உங்களுடைய சுய தேவைகள், குடும்ப தேவைகள், குழந்தைகளுக்கு உண்டான தேவைகள் இதெல்லாம் 10ஆம் தேதிக்குள்ளேயே பினிஷ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அவர் 6ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது முழுக்க 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 எப்படி இருப்பாருங்க, 5 கூடையவர் 6க்கு வரும்போது கொஞ்சம் குழந்தைகள் கிட்ட கவனமா இருக்கணும். குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் நொடிகள் வரும், குடும்பத்துல சின்ன சின்ன ஒற்றுமை குறைவுகள் ஏற்படலாம், பேச்சால சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத காட்டுது. அடுத்தது செவ்வாய். அவர் 6 மற்றும் 11ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிலேயே இருக்காரு. 6 கூட்டது செவ்வாய். செவ்வாய் யாருன்னா அவங்க ஜாதகத்துக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதி. 6 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் 6ஆம் வீட்டிலே இருக்கிறார். எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஜாதகம். எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடலாம். கொஞ்சம் உடல்நிலையும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். இருப்பினும் கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. தேடி வரும் கடன் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு சூழ்நிலைகளை கொண்டு வந்து கொடுக்கும். முடிந்த அளவுக்கு கடன் வாங்காமல் இருப்பது இந்த மாதம் நல்லது. வயிறு சார்ந்த உபாதைகள், குடல் சார்ந்த உபாதைகள், அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல நெஞ்சு எரியிறது, எரிச்சல் ஆகிறது, தொண்டையில புண்ணாகிறது, இது எல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் இந்த மாசம். லாபங்களும் ஓரளவுக்கு நன்மைகளையே கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு பாத்துட்டீங்க அடுத்தது 21ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் 7ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்ப 11ஆம் அதிபதி 7ல வரும்போது எப்படியும் கொஞ்சம் லாபத்தை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதி. அடுத்தது குரு பகவான். குரு பகவான் பாத்துட்டீங்கன்னா ஒரு ராசிக்குரிய வக்ரம் ஆயிட்டார். தொழில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். தொழில் ரீதியாக பல நபர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். புதுசா தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா குரு வக்கரமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பண்றது, தசாபுத்திகள், ஜாதகம் இதெல்லாம் பார்த்து செய்வது என்பது ரொம்ப சிறப்பு. சனி பகவானும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வக்ரகதியில் இருக்காரு. அப்போ சனி யார் உங்களுக்கு முழுக்க முழுக்க 8 மற்றும் 9ஆம் அதிபதி. பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், அப்பாவுக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் இதெல்லாம் விலக போகுது. கண்டங்கள் விலக போகுது. தேவையில்லாம மன உளைச்சல்கள், அவமானங்கள் இதெல்லாம் இப்ப இருந்திருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். சனி வக்கரமான ஜாதகமாக இருந்தால் 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு யோகம். அப்படி வக்கரம் இல்லாத ஜாதகமாக இருந்தால் 12ஆம் தேதிக்கு மேல யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். மிதுன ராசிக்கு 6ஆம் வீட்டில் 4 கிரகங்கள் கூட்டுச் சேர்க்கை ஏற்படுது. ரொம்ப கவனமா இருக்கணும். 6ஆம் இடங்கிறது எதிரிகள், வழக்கு, கடன், நோய், வேலை வாய்ப்பு இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம்.
வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கிட்டயும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் இப்ப கொடுக்குது. இதெல்லாம் உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.